மாமா கீதா, நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு தூக்கம் வரல மாமா, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நீ இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி, நீ இப்படி உட்காரு. நேத்து ராத்திரி நீ சொன்னதை பத்தியே ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல கீதா. அதை விடுங்க மாமா, பரவாயில்ல. மாமா, எனக்கு கல்யாணம் ஆகுமா? யார் சொன்னாங்க ஆகாதுன்னு? நீயே கண்ட கண்டதெல்லாம் யோசிச்சு மனசை பாழாக்கிக்கிற. வா போய் தூங்கு. மாமா மாமா, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன் மாமா. ஒண்ணும் வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு. ஐயோ, என்ன மாமா ஈரமா இருக்கு? ஈரமா? மண்ணாங்கட்டி, நீ விழுந்தது சேத்துல. சேத்துலயா? எழுந்துரு மெதுவா. ஐயோ கர்ம கர்ம, எப்படி இருக்க பாரு. ஐயோ, உடம்பு முழுக்க சேராயிடுச்சு. என்ன குளிப்பாட்டி விடு மாமா. நானா? சரி வேண்டாம், விடு. நான் இப்படியே போய் படுத்து தூங்குறேன். அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா? ஐயோ வேண்டாம், நானே குளிப்பாட்டி விடுறேன். இப்படி வா. வா உட்கார். மாமா வரண்டி அம்மா. ஐயோ கீதா, உன் முந்தானை தவறிடுச்சு, சரி பண்ணிக்கோ. என்ன மாமா? ஐயோ முந்தானைய சரியா போட்டுக்கோ. எனக்கு கண்ணு தெரியாதே மாமா. எனக்கு எல்லாமே தெரியுது. என்னாச்சு மாமா? என் லுங்கி இழுத்துட்ட. லுங்கியா? நான் டவல்னு நினைச்சேன். நீ அப்படிதான் நினைப்ப. எழுந்துரு வா. அப்பா அருணாச்சலேஸ்வரா, எப்படியாவது கீதாவுக்கு மாலக்கண்ண நோய் குணமாகிற மாதிரி பாரு. டேய் மது, இங்க வாடா. என்ன? என் சட்டப்பையில தீப்பெட்டி இருக்கு, எடுத்து பத்த வை. நான் மாட்டேன். பத்த வைடா சீக்கிரம், எடு. கீதாக்கா, கீதாக்கா, நாகமணி, கீதாக்கா, கீதாக்கா. என்ன மது, என்னாச்சு? அங்க கோவில்ல கஜானா கையில கற்பூரத்தை ஏத்திட்டு போறாரு. கீதா, மாமா, வா. மாமா, 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 மாமா. மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ராத்திரியில கண்ணு தெரியாதுன்னு நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும். மாமா, முதல்ல இருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை தவிர நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் அதை உன்கிட்ட சொல்லியும் நீ என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போற. இந்த காரணத்தை சொன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு நம்பி நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். அதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லுவியா?
உனக்கு ஜலதோஷம்னாலே என்னால தாங்கிக்க முடியாது. உனக்கு மாலக்கண்ணன் தெரிஞ்ச உடனே என் உயிர் துடிச்சு போச்சு. நீ என்கிட்ட ஒரு மாலக்கண்ணன் சொன்ன நாள்ல இருந்து நான் செய்யாத பூஜை இல்ல, கும்பிடாத சாமி இல்ல. அது இல்ல மாமா. பேசாத கீதா, நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன். ஆனா பொய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. சிச்சி மாமா நில்ல மாமா, என் பேச்ச கேளு மாமா. மாமா, நான் உன்கிட்ட போய் சொன்னதுனால தானே நீ என்ன வெறுத்துட்டு போற. எனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியலனா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்ப இல்ல. நான் சொன்ன பொய்ய இப்போ நிஜமாக்கி காட்டுறேன். நான் செஞ்ச தப்புக்கு இதுதான் பரிகாரம். கீதா, வைத்தியமா உனக்கு வேடகி. விடு மாமா, விடு விடு. தினமும் உனை நினைத்துதான் ஏங்குகிறேன். தினமும் உனை நினைத்துதான் ஏங்குகிறேன். நீதானே என்னுள்ளே சேர்ந்தால் வாழ்க்கை இனித்திடுமே. தினமும் உன்னை நினைத்துதான் ஏங்குகிறேன். தினமும் உனை நினைத்துதான் ஏங்குகிறேன். நெஞ்சினில் இதமும் உன் நினைவை உயிரை ஊற்றி வளர்த்தேனே. காதல் பூவும் பூத்ததடா. மனதில் தோன்றும் பாவங்கள் ஆஹா காதல் நீதானே. சுகமும் எல்லை தாண்டியதே. வாழும் வரை உன் நிழலில் வாழ்ந்திடுவேன் உண்மையே. காலமெல்லாம் கண்ணிமையாய் காத்திடுவேன் உன்னையே. காதலெனும் சந்நிதியில் உன் நினைவும் என் நினைவும் தினம் தினமும் சங்கமமே. தினமும் உன்னை நினைத்துதான் ஏங்குகிறேன். தினமும் உனை நினைத்துதான் ஏங்குகிறேன்.
காதல் முத்தம் தந்தவளே கவிதையும் இங்கு தோற்றதடி உன் பெயரை சொன்ன பின்னாலே முத்தம் நீயும் கொடுத்ததனால் கண்ணும் வேர்த்து போனதடா உயிரும் உருகது என்னுள்ளே உலகில் உள்ள அழகையெல்லாம் உன்னுருவில் காணுகிறேன் பூவில் உள்ள தேனையெல்லாம் என் இதழால் தந்திடுவேன் காதலினும் சந்நிதியில் உன் நினைவும் என் நினைவும் தினம் தினமும் சங்கமமே தினமும் உனை நினைத்துதான் ஏங்குகிறேன் தினமும் உனை நினைத்துதான் ஏங்குகிறேன் நீதானே என்னுள்ளே சேர்ந்தால் வாழ்க்கை இனித்திடுமே